ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். இறைவா, ஆசிரியர் மாணவர் குரு சீடர் ஆகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை மாணவனும் ஆசிரியரும் ஆகிய நாம் இருவரும் சேர்ந்து அனுபவிப்போம். நாம் இருவரும் ஈடுபாடும் மிக்க ஆற்றலுடன் சேர்ந்து உழைப்போம். கற்றது நம் இருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் துவேஷிக்க வேண்டாம், வெறுக்க வேண்டாம். இது அருமையான ஒரு பிரார்த்தனை. நம்முடைய வேத மந்திரத்தின், ஹிந்து சனாதன தர்மத்தின் அந்த அருமையான பிரார்த்தனை குரு சீடருக்கு மட்டுமல்ல, ஆசிரியர் மாணவருக்கு மட்டுமல்ல, ஏன் நமக்குள் நாமே, நம்முடைய மேலான மனம், நம்முடைய சாதாரண மனம், இந்த இரண்டும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது நமக்குள் ஒரு அருமையான ஒரு புரிதல் ஏற்படும். அருமையான விஷயங்கள் நமக்குள் தென்படும். இதே பிரார்த்தனை வகுப்பறையில் சொல்லும் போது இன்னும் அருமையாக இருக்கும். இரண்டு பேரும் சேர்ந்து கற்பார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து அறிவு தேடலில் ஈடுபடுவார்கள். என்ன ஒரு அருமையான பிரார்த்தனை! இது போன்ற பிரார்த்தனைகள் இல்லாமல் சாதாரண பிரார்த்தனைகள், எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தியே, அது கொடுத்தியே, இது கொடுத்தியே அப்படின்னு கேட்பதை விட இது போன்ற சனாதன தர்மத்தின் அருமையான பிரார்த்தனைகள் நமது பள்ளிகளில் வர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நாம் இன்றைய இந்த உரையினை நாம் ஆரம்பிப்போம். யூ வெர்சஸ் யூ. அது என்ன யூ வெர்சஸ் யூ? நமக்கு வெர்சஸ் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டி, அல்லது இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இருக்கக்கூடிய போட்டி, அல்லது நெதர்லாண்டுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த போட்டி, இல்லை பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்கக்கூடிய கால்பந்தாட்ட போட்டி, இதுதான் தெரியும். இல்லை, வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வளர வளர வெளி போட்டியை விட நமக்கு நாமே போட்டியிடுவது, அதில் அற்புதங்கள் இருக்கின்றன. அது போன்ற ஒரு போட்டி தான் என்று நாம் காண இருக்கிறோம். இங்கு நான் சொல்லப்போவது யூ வெர்சஸ் யூ. உனக்கு நீயே போட்டி. உன்னோடு போட்டி போடுவதற்கு பெரிய ஆட்கள் யாருமே இல்லை உன்னை தவிர என்ற ஒரு புரிதலுடன் இந்த போட்டி யூ வெர்சஸ் யூ 5 நிலைகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு அந்த 5 நிலைகள் போட்டிகளையும் நான் சொல்லிவிடுகிறேனே. அதுவும் குறிப்பாக இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் எல்லோருக்கும் இது பொருந்தும். இங்கு நாம் குறிப்பாக ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு, அவர்களை மையப்படுத்தி இந்த போட்டியை பற்றி நாம் சிறிது ஆலோசிக்கலாம். யூ வெர்சஸ் அதர் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது நீங்களும் மற்ற தொழில் செய்பவர்களுக்கும் உள்ள போட்டி, முதல் போட்டி. இரண்டாவது யூ வெர்சஸ் யுவர் கொலீக்ஸ், உங்களுடைய சக ஊழியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய போட்டி. மூன்றாவது, உங்களுக்கு உள்ளே இந்த 2 போட்டிகளும், முன்னே சொன்ன 2 போட்டிகளும் உங்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய போட்டி. உண்மையில் உங்களுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் போட்டியாளர்கள் பெரிதும் வெளியே தான் இருப்பார்கள். அதன் பிறகு அகமுகமாக வருகிறீர்கள். நீங்களும் உங்களுடைய நார்மல் மைண்ட் செட்டும், நீங்களும் உங்களுடைய சாதாரண புரிதல்களும். யூ வெர்சஸ் யுவர் ஆர்டினரி நார்மல் மைண்ட் செட். நான்காவது, யூ வெர்சஸ் யுவர் சேலஞ்சஸ், உங்களுக்கும் உங்களுடைய சவால்களுக்கும் இருக்கக்கூடிய போட்டி. ஐந்தாவது மிக முக்கியமான போட்டி, மிக முக்கியமான நிலை, அதாவது
இந்த ஃபைனலுங்கிறாங்க இல்லையா, அது போன்ற ஒரு நிலை. யூ வெர்சஸ் யுவர் பொட்டென்ஷியாலிட்டிஸ். உங்களுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும், உங்களுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளுக்கும், உங்களுக்குள்ளே என்னென்ன திறமைகள் இருக்கின்றனவோ அதற்கும் உங்களுக்கும் போட்டி. இது போன்ற அருமையான 5 விஷயங்களை சுவாமி விவேகானந்தருடைய அவருடைய அந்த உபதேசங்களின் அடிப்படையில், அவர் மனிதர்களிடம் கண்ட அற்புதமான விஷயங்களின் அடிப்படையில் நாம் ஆலோசிக்கலாம். ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், நான் சொன்ன இந்த 5மே எல்லா தொழில் செய்பவர்களுக்கும், எந்த பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி, அவர் மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் அரசியல்வாதியாக இருந்தால் கூட எல்லோருக்குமே பொருந்தும். இன்று நாம் பார்ப்பது ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த 5 போட்டிகளில் ஒருவர் எப்படி முன்னுக்கு வர முடியும் என்பதை நாம் காணலாம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், ஒரு செய்தி சொல்லி ஆக வேண்டும். எத்தனையோ தொழிலாளர்கள் இருந்தாலும், எத்தனையோ ஊழியர்கள் இருந்தாலும், சுவாமி விவேகானந்தர் ஒரு தொழிலை செய்தார். அது ஒரு 6 மாத காலம் ஒரு தொழிலை செய்தார் என்றால் அது ஆசிரிய பணி. அந்த பணி விவேகானந்தர் செய்த பணி என்று ஒவ்வொரு ஆசிரியர்களும் நீங்கள் பெருமிதம் கொள்ளலாம். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். யுனெஸ்கோ 1996ஆம் ஆண்டு அருமையான ஒரு நூலை கொண்டு வந்தது, த ட்ரெஷர் வித்தின் அப்படின்னு. அந்த வித்தின்ங்கிற வார்த்தையே விவேகானந்தரிடமிருந்து வந்தது தான். அதற்கு முன்பு அந்த ஒரு நூலில் அவர்கள் சொல்லக்கூடியது, ஆசிரியர்கள் கற்றல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று 4 பில்லர், 4 pillars ஆஃப் லேர்னிங் என்று கூறுகிறார்கள். 4 தூண்கள், அதாவது கல்விக்கு 4 தூண்கள் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார்கள் அந்த யுனெஸ்கோவில். அதில் 4 தூண்கள் என்னென்ன? அருமையான விஷயங்கள். லேர்னிங் டு நோ முதலில், அதாவது நாம் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கற்பது. லேர்னிங் டு டூ இரண்டாவது, செயல் புரிவதற்காக கற்பது. என்ன அருமையான விஷயங்கள். மூன்றாவது, லேர்னிங் டு லிவ் டுகெதர், ஒன்றாக எல்லோரும் இணைந்து செயல் புரிவதற்காக கற்பது. மூன்றாவது அருமையான விஷயம். நான்காவது, லேர்னிங் டு பி, தனித்தன்மையுடன் இருப்பது எப்படி, அதற்கு நாம் கற்க வேண்டும். இந்த 4 விஷயங்களும் மிக மிக அருமையானவை, அது சந்தேகமே இல்லை. ஆனால் அங்கு ஒரு சிறு குறைபாடு இருக்கிறது. குறைபாடு என்று சொல்ல முடியாது, அது முழுமை அடையவில்லை. அந்த முழுமை அடைய வேண்டும் என்றால் விவேகானந்தர் கூறக்கூடிய இன்னொரு லேர்னிங்கும் இருக்குது. அவர் சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் மாதிரி இருக்கும், பி அண்ட் மேக், ஆகுக ஆக்குக. அதாவது பி, முதலில் நீ உருவாகு, அதன் பிறகு உருவாக்கு. உருவாகு நமக்குள் நடைபெற வேண்டியது, உருவாக்கு நாம் பிறருக்கு செய்ய வேண்டியது. லேர்னிங் டு மேக் ஆர் லேர்னிங் டு கிரியேட், இந்த ஒரு ஆஸ்பெக்ட் அந்த 4 பில்லர்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய கட்டடமாக அமைய இருக்கிறது. அதுதான் சுவாமி விவேகானந்தரிடமிருந்து நாம் கற்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். இந்த 4ம், லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு லிவ் டுகெதர், லேர்னிங் டு பி, இந்த 4 தூண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டடம் தான் லேர்னிங் டு கிரியேட். ஆசிரிய பணி என்பது அவ்வளவு அருமையான பணியாக இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட அந்த ஆசிரிய பணியில் அதை பற்றி நாம் சிறிது சிந்திப்போம் என்றால், விவேகானந்த சுவாமிஜி என்ன சொல்கிறார்? இப்போது இதெல்லாம் நாம் சொன்னோம். நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தால் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருந்தால் இதெல்லாம் சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதியும் இல்லை, நேரமும் இல்லை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே ஒரு பஸ்ஸில் ஏறிக்கொண்டு, பிரேக் இல்லாத பஸ்ஸில் ஏறிக்கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு செல்கிறோம், யாரை எங்கு இறக்க வேண்டும், யாரை எங்கு ஏற்றிக்கொள்ள வேண்டும், ஒன்றுமே தெரியவில்லை. டிக்கெட் வாங்குகிறார்களா இல்லையா, எதுவுமே தெரியவில்லை. அது என்ன பஸ்? எஸ், நீங்கள் சொன்னது தான், சிலபஸ். அந்த சிலபஸிலேயே நாம் சிக்கி விடுகிறோம். மாணவனின் கண்களை பார்த்து பேச நேரம் இல்லை.
அதிக அக்கறை எடுத்துக்கொண்டால் சில பிரச்சனைகள் வருகின்றன. எத்தனையோ நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வது ஆசிரியர்களுடைய பிரதானமான பணி. கல்வியை பற்றி இந்திய கல்வியின் தந்தை, இந்திய பாரம்பரியத்தின் கல்வி தந்தை என்று ஒருவரை கூற வேண்டுமென்றால் அது சுவாமி விவேகானந்தரை தான் கூற முடியும். அவ்வளவு அருமையான சிந்தனைகளை கல்வி சம்பந்தமாக கூறியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயங்களை இங்கு நான் கூறுகிறேன். என்ன செய்தால் அது கல்வி என்று சொல்லப்படும்? ஒன்று, நல்ல குணசாலி, நல்ல மார்க் வாங்குறோன்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். சிறந்த குண வலிமையை உருவாக்குகின்ற. இரண்டாவது, மன வலிமையை வளர்க்கின்ற. மூன்றாவது, அறிவை விரியச் செய்கின்ற. சொந்த காலில் ஒருவனை நிற்கச் செய்யும் கல்வியே கல்வி. என்ன ஒரு உத்தமமான விஷயம்! முதலில் சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற, மன வலிமையை தரக்கூடிய, அறிவை விரியச் செய்கின்ற, சொந்த காலில் உங்களை நிற்க வைக்கக்கூடிய கல்வியே கல்வி. இந்த விஷயத்தை நாம் சிறு வயதிலேயே கொடுத்து விட்டால் தன்னம்பிக்கை தங்கங்களாக நம்முடைய மாணவ மாணவிகள் வருவார்கள். இதை நாம் தருகிறோமா என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதற்கு சுவாமி விவேகானந்தர் கூறக்கூடிய லேர்ன் டு கிரியேட், அவர் இன்னொரு இடத்துல அருமையாக சொல்வார். இப்போது யாரோ நாம் மிக தாகத்தில் இருக்கிறோம், வெயில் நேரத்தில் மிகவும் தாகமாக இருக்கிறது. எங்கிருந்தோ நமக்கு ஒரு குவளை நீர் கிடைக்கிறது. பாதி அருந்து விட்டோம். அந்த நீரை அப்படியே கொட்டி விடுவோமா, அல்லது தூர வைத்து விடுவோமா, அலட்சியப்படுத்தி விட்டு போய்விடுவோமா? விவேகானந்த சுவாமிஜி சொல்கிறார், அப்படி செய்யக்கூடாது. உன் தாகத்தை தீர்த்த பாத்திரத்து நீரை பிறருக்கும் வழங்கு. அதாவது கேர் அண்ட் ஷேர் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும்போது முதலில் நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த உருவாக்கி கொள்வதற்கு நாம் என்னென்ன செய்கிறோம்? சுவாமிஜி சொல்லக்கூடிய இந்த விஷயம், சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற கல்விக்காக அவர் சொன்ன விஷயங்கள் யுனெஸ்கோ சொன்னது 1996 தான். ஆனால் சுவாமி விவேகானந்தர் 100 வருடத்திற்கு முன்பு இந்த கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது மனிதனிடத்தில் ஏற்கனவே புதைந்துள்ள கல்வி என்பது என்ன? அவனிடத்தில் புதைந்துள்ள பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். அதாவது பூர்ணத்துவம் ஏற்கனவே உன்னிடத்தில் இருக்கு, அது எப்படி வெளிப்படுத்துவது? அதுதான் கல்வி என்று வரையறை செய்தார். 100 வருடங்களுக்கு முன்பு செய்த அந்த விஷயம் இன்றும் நமக்கு தேவை இருக்கிறது. சரி, டு மேக் அதர்ஸ் அப்படின்னு சொன்னோம். லேர்ன் டு மேக் அதர்ஸ், லேர்ன் டு கிரியேட்ஸ் குட் ஸ்டூடெண்ட்ஸ் என்றெல்லாம் நாம் சொன்னோம். சரி, பிறரை உருவாக்குவதற்கு முன்பு நாம் எவ்வாறு உருவாவது? சுவாமிஜி சொல்கிறார் இல்லையா, பி அண்ட் மேக். உருவாகு, அதுக்கப்புறம் உருவாக்கு. 2 கடமையும் இருக்கு. நம்முடைய உபநிஷத்துகளில் சொல்லப்பட்டது தான். ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம், 2மே சொல்வார்கள். நீ நன்றாக கற்றிருக்க வேண்டும், அதை எடுத்து சொல்லும் திறமையும் இருக்க வேண்டும், அதன் மூலமாக நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய திறமையும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய உபநிஷதங்களில் சொல்லப்பட்ட விஷயம். பிறரை உருவாக்குவதற்கு முன்பு நாம் நம்மை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும்? அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, ஒரு இயல்பு உணர்ச்சி. அது என்ன? 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடியது. கொஞ்சம் வளர வளர ஆரம்பிக்கும் போது அது குறை செய்யும். ஆனால் 2 மிக முக்கியமான 2 இயல்புணர்ச்சிகள் இருக்கின்றன. ஒன்று கம்பேரிசன், 2 காம்படிஷன். இந்த 2மே நம்மை வளரவும் செய்யும், அதே போன்று தேயவும் செய்யும். எப்படி இருந்தால் வளரும், எப்படி இருந்தால் தேயும், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. நான் எப்படி இருக்கிறேன்? பிறரை பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் கம்பேர் செய்து கொண்டே இருப்போம். நான் எப்படி இருக்கேன், அவனை விட நான் உயர்ந்தவனா, குள்ளவனா, கலரா, இதில் கலரில் தொடங்கி எல்லா வகையிலும் நாம் கம்பேர் செய்து கொண்டே இருப்போம். ஒப்பிட்டு கொள்வது, போட்டியிட்டு கொள்வது, இது 2மே இயல்பு. அந்த இயல்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயல்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது போட்டி யாருடன் போடுவது, யாரிடம் நான்
நம்மை ஒப்பிட்டு கொள்வது. இந்த ஒப்பிட்டு கொள்வது என்பது இயல்பு என்று சொன்னேன். அது வெளியே இருக்கக்கூடிய நபர்களுடன் அவர்களுக்கு அவ்வளவு திறமை இருக்குது, எனக்கு திறமை இல்லை, அல்லது என்னை போன்று யாருமே இல்லை, எல்லாரும் சாதாரணம், இது ஒப்பிட்டு கொள்வது. அதே போன்று போட்டியிட்டு கொள்வதும் எல்லா நிலைகளிலும் இருக்குது. ஆயுள் காலம் முழுவதும் இந்த இரண்டும் தெரிந்தோ தெரியாமலோ வந்து கொண்டே இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ வரும் ஒரு விஷயத்தை தெரிந்தே நாம் செய்வோமே, அதுதான் யூ வெர்சஸ் யூ. உங்களுக்கு நீங்களே போட்டி, வேறு யாரும் உங்களுடன் போட்டி போட முடியாது. உங்களுக்குள் நீங்களே போட்டி போடுவதற்கு முன்பு வெளியில் நமக்கு 2 போட்டி இருக்கிறது. அது என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த கம்பேரிசன் என்று சொல்லும் போது ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற அருமையான ஒரு மனிதர், அவர் சொல்கிறார், கம்பேரிசன் பிரிங்ஸ் கன்ஃபியூஷன். அருமையான விஷயம் இது. கம்பேரிசன் ஒப்பிட்டு கொள்ளும் போது, பிறருடன் உங்களை நீங்கள் ஒப்பிட்டு கொள்ளும் போது கன்ஃபியூஷன், குழப்பம் வரத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. அதனால் கம்பேரிசனே செய்யாமல் இருக்க முடியாது. அதுதான் இயல்புணர்ச்சி என்று, மனிதனுடைய இயல்புணர்ச்சி என்று சொல்லிவிட்டோமே. அப்படி இருக்கும்போது கம்பேரிசன் இயல்பாக இருக்கும். அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும். எவ்வாறு செய்வது? முதல் நிலையில் நாம் போகிறோம். அதற்கு முன்பு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். தயார் செய்து கொள்வதற்குத்தான் அதிக நேரம், திறமை, பொறுமை, உழைப்பு எல்லாம் வேண்டும். ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அந்த பள்ளியில் ஆண்டு விழாவின் போது ஒரு நாடகம் நடத்த வேண்டும். அதில் முக்கியமான நபர்கள், அது சொர்க்கம் நரகம் பற்றிய ஒரு நாடகம். எல்லோரையும் கூப்பிட்டு மாணவர்கள் எல்லோரையும் அமர்த்தி அவர் சொல்லி கொண்டிருந்தார். நாடகம் இப்படித்தான் இருக்கப் போகிறது. நாடகத்தின் அதிக பகுதி சொர்க்கத்தில் தான் நடக்க இருக்கிறது. சில பகுதிகள் மட்டும் நரகத்தில் இருக்கப் போகின்றன. சொர்க்கத்தில் இருக்கும் போது மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா என்று, அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். அவனுடைய முகம் சந்தோஷத்தில் ஆழ்ந்து இருக்க வேண்டும். அவனுடைய ஒவ்வொரு நடை, உடை, பாவனை எல்லாமே கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்கும் போது இப்படி நம்மால் இருக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அது போன்று உங்களுடைய ஒப்பனையும் அமைய வேண்டும். நீங்கள் நடக்கும் போதோ, சொர்க்கத்தில் இருப்பவர் எவ்வாறு நடப்பார் என்றால் இவ்வாறு தான் நடப்பார் என்று உங்களை பார்த்து எல்லோரும் சொல்ல வேண்டும். எப்போதும் புன்முறுவல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த ஆசிரியர் சொல்லி கொண்டே போனார். வகுப்பு தானே, தூக்கம் வருவது இயல்பு தானே. அங்கிருந்து திடீரென்று ஒரு மாணவன் எழுந்தான். சார், நீங்கள் சொர்க்கத்தை பற்றி ரொம்ப நேரம் சொன்னீங்க. அவன் பாதி தான் கேட்டிருக்கான். சொர்க்கத்தை பற்றி நிறைய நேரம் சொன்னீங்க, ஆனால் நரகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே அந்த ஆசிரியர் பார்த்த உடனே அவனுடைய அந்த கல்லூரி மாணவன் இஷ்டத்துக்கு முடி வைத்திருப்பான், சரியாக ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான், ஒரு காதில் மட்டும் தோடு போட்டிருப்பான், எல்லாம் இது மாதிரி இருந்தது. ஏதோ சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி இருந்தான். அவரை பார்த்த உடனே ஒரு விதமான, என்ன இப்படி இருக்கானே, அவ்வளவோ முக்கியமாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறோம், இவனை புரிந்து கொள்ளாமல் இப்படி ஒரு அலட்சியமாக கேட்கிறானே என்று அந்த ஆசிரியருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், தம்பி, சொர்க்கத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளத்தான் நாம் நிறைய பாடுபட வேண்டி இருக்கிறது. சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிறது, சிந்திக்க வேண்டி இருக்கிறது, யோசிக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் நரகத்தில் இருப்பவர்களை பற்றி கவலையே இல்லை. உன்னுடைய நார்மல் முகமே அதற்கு போதும். நீ இப்போ எப்படி இருக்கிறாயோ அதே மாதிரி வந்தாலே போதும். நீ நரகத்திலிருந்து வந்ததாக எல்லோருக்குமே அது புரிந்து விடும் அப்படின்னு சொன்னார். இதில் கருத்து என்னவென்றால், சொர்க்கத்தை நாம் படைக்க வேண்டும். ஜென் ஃபிலாசபர் ஒருத்தர் சொல்கிறாரு, heaven is there but we don't see it. Hell is not there but we create it. இருக்கும் சொர்க்கத்தை நாம் காண்பதில்லை, இல்லாத நரகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இந்த சிந்தனை நாம் எல்லோருமே யோசிக்க வேண்டியது. சொர்க்கத்தை எவ்வாறு உருவாக்குவது? சொர்க்கம் என்றால் எல்லோருமே நன்றாக இருக்கக்கூடிய, பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அந்த சொர்க்கத்தை நாம் எப்படி படைப்பது? அதுவும் குறிப்பாக வகுப்பறையில் சொர்க்கம் எப்படி படைக்க முடியும்? காந்திஜி சொன்னதாக சொல்வாங்க, ஒரு பள்ளி திறந்தால்
ஒரு 10 சிறைச்சாலைகள் மூடப்படும் அப்படிங்கிறாங்க. ஆசிரியர்களே, உங்களுடைய மனசு அது திறந்தால் நிச்சயமாக 10 மாணவர்களின் மனங்கள் திறக்கப்படும். உங்களுடைய ஒரு மனசு நன்றாக திறந்து கொண்டால், உயர்ந்த விஷயங்களை ஏற்பதற்கு தயாராக இருந்தால், குறைந்தது 10 மனங்களாவது, 10 இளைஞர்கள், 10 யுவதிகளாவது உங்களுக்கு பின்னே வர காத்திருக்கிறார்கள். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஒவ்வொன்றாக செல்வோம். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், எஜுகேஷன் இஸ் த பெனேஷியா ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். எல்லா பிரச்சனைகளுக்கும், அது தனி மனித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கல்விதான். நன்றாக கற்க முடிந்தால், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற, உங்களை சொந்த காலில் நிற்கச் செய்கின்ற, மன வலிமையை தரக்கூடிய, அறிவை விரிய செய்யக்கூடிய அந்த 4 அம்சங்களும் இருந்ததென்றால் அதுதான் கல்வி. அந்த கல்வி இருந்தால் எந்த பிரச்சனையை தான் தீர்க்க முடியாது என்று கேட்கிறார் சுவாமி விவேகானந்தர். இன்னொரு இடத்துல சொல்றார், மனிதா, நீ 5 கருத்துக்களை எடுத்துக்கொள், அந்த கருத்துக்களையே பற்றி சிந்தி, அந்த கருத்துக்களையே உன்னுடைய நடத்தையாக்கு, உன்னுடைய வாழ்க்கையாக்கு. அவ்வாறு நீ செய்தாய் என்றால், ஒரு பெரிய புத்தகசாலை படித்த ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குமோ, அறிவு என்று சொல்லவில்லை, ஞானம் இருக்குமோ அவ்வளவும் உனக்கு இருக்கும். அறிவு என்பது தகவல் அறிவு, ஞானம் என்பது அனுபவ அறிவு. அது போன்ற ஞானம் உனக்கு இருக்கும். இது சுவாமி விவேகானந்தருடைய உத்தரவாதம். அது போன்ற கல்வியை பெறுவதற்கு நாம் 5 நிலைகளில் நம்முடைய போட்டியை தொடக்கலாம். முதல் போட்டி என்னவென்றால், ஆசிரியர்களுக்கும் பிற தொழில் செய்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய போட்டி. பொதுவாக பார்த்தோம் என்றால், ஒரு காலத்தில் பெஸ்ட் பிரைன் வில் பிகம் டீச்சர். இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நாமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் பணி என்பது நிறைய பேருக்கு தள்ளிவிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. வேறு எதுவும் கிடைக்கவில்லை, இந்த பணிக்கு வந்து விட்டோம் என்று ஒரு வேளை இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இங்கு வந்த பிறகு இதற்குரிய தகுதி, இதற்குரிய தயாரிப்பு நான் செய்தே தீருவேன் என்ற உறுதி இருந்தால் உங்கள் மூலமாக நிச்சயமாக சமுதாயம் முன்னேறும். முதலில் ஆசிரியர் தொழிலுக்கும், நான் ஆசிரியர் என்று பார்க்கும்போது பிற தொழில்கள், மருத்துவர் டாக்டர் இருக்கார், என்ஜினியர் இருக்கார், ஐஏஎஸ் இருக்கார், ஐபிஎஸ் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அது எல்லாமே லைம் லைட்டில் இருக்கக்கூடிய விஷயம். கொஞ்சம் செய்தாலும் பெரிதாக காட்டப்படும். ஆனால் ஆசிரியர் பணி என்பது அவ்வளவாக காட்டப்படுவதில்லை. அதற்காக நாம் நம்மை மதிக்காமல் விட்டுவிடக்கூடாது. முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, டீச்சிங் இஸ் எ கிரியேட்டிவ் ஜாப். படைப்பாற்றல் மிக்க, நான் உருவாகி இருக்கிறேன், என்னை போல இன்னும் 10 பேரை என்னால் உருவாக்க முடியும். கிரியேட்டிவ் ஜாப், படைப்பாற்றல் மிக்க ஒரு பணி. அதை நினைவில் கொள்ள வேண்டும். மற்ற தொழில்கள் எப்படி இருக்கின்றது என்றால், பல தொழில்களும், எல்லா தொழிலும் படைப்பாற்றலுடன் இருக்க முடியும். ஆனால் ஆசிரியர் பணி கிரியேட்டிவ் ஜாப். இது மெக்கானிக்கல் ஜாப் கிடையாது. மெக்கானிக்கல் அப்படின்னா எந்திரமாக இருந்துவிட முடியாது. வேறு யார் வேணாலும் எந்திரமாக இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் ஆசிரியர்கள் எங்கு எந்திரமாக மாறுகிறார்களோ அங்கு சந்திர சூரியர்கள் வந்தும் கூட நம்மை காப்பாற்ற முடியாது. அது மாதிரி ஆகிறது. அந்த மாதிரி இல்லாமல் படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஆசிரியர் தினத்திற்கு நாம் கொண்டாடுகிறோம் ஒரு தலைவரை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை கூறினார், we are born in this world to love and create, not to hate and destroy அப்படின்னார். நாம் இந்த உலகத்தில், நாம் என்று சொல்லும் போது அவர் ஆசிரியர்களைத்தான் சொல்கிறார். முக்கியமாக ஆசிரியர் தினம் அவரை வச்சு தானே கொண்டாடுகிறோம். அவர் சொன்னது, ஒரு பேராசிரியர், அவர் பெருமைமிகு ஆசிரியர், அவர் சொன்னது டு லவ் அண்ட் கிரியேட், நாட் ஹேட் அண்ட் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறார். அதாவது அன்பு செய்வதற்கும் படைப்பதற்கும் நாம் இங்கு பிறந்திருக்கிறோம். துவேஷிப்பதற்கும் எல்லாவற்றையும் நிர்மூலம் செய்வதற்கும் நாம் பிறக்கவில்லை என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய ஒரு அருமையான வாசகம். அதில் நாம் பார்க்கும்போது
என்னுடைய தொழிலுக்கும் பிற தொழிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன் இயல்பாக இருக்கத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக ஒரு வீட்டில் ஒருவர் டாக்டராக இருக்கிறார், இவர் ஆசிரியராக இருந்தால் சம்பளத்தை வைத்து கொண்டு இருக்கும், அவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆசிரிய பணி என்ற இந்த மரம் வேறு ஊன்றிவிட்டால் அதில் எத்தனையோ சிற்றுயிர்களுக்கு கூடு கட்ட உதவும் என்பதை நினைவில் கொண்டு நாம் இன்னொரு விஷயத்தை பாருங்கள். மற்ற ஒரு டாக்டரிடம் போகும்போது எந்த குழந்தையும் சிரித்து கொண்டே போவதில்லை, ஊசி போட்டுடுவாங்கன்னு பயம். ஒரு போலீஸ்கிட்ட போகும்போது எந்த குழந்தையும் சந்தோஷமாக போகிறாரான்னு தெரியாது நமக்கு. இதே போன்று ஒவ்வொரு துறையிலும் வேறு எந்த பணியும் சிரித்து கொண்டே வரக்கூடிய குழந்தைகளை நாம் பார்ப்பதில்லை. ஒரு 4 மாதத்திற்கு முன்பு கொடுவாயின்னு ஒரு திருப்பூர் பக்கத்தில் எங்களுக்கு வித்யா பாரதியோட ஒரு பள்ளி இருக்கிறது, விவேகானந்த பள்ளி. அது ஒரு சொற்பொழிவிற்காக நான் அங்கே போயிருக்கிறேன். அங்கே ஒரு குழந்தை அப்படி கத்துது, எங்கள் டீச்சர் வேணும், எங்கள் டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் உங்கள் டீச்சர் அப்படின்னு? அந்த டீச்சர் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் மத்தியானம், லஞ்ச் நேரம். அது சின்ன குட்டி பொண்ணு. வேறு ஆசிரியர்கள்லாம் இருக்கிறார்கள், அவங்களாம் நான் ஊட்டுறவனுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் மிஸ் தான் வேணும் அப்படிங்குது. அந்த மாதிரி அவ்வளவு அந்த ஒரு மிஸ்ஸுக்கு அவ்வளவு அன்பு, அந்த அன்பை பெற்ற அந்த குழந்தை. அது மட்டும் இல்லை, நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்க. ஆசிரியர்களாகிய நம்மிடம்தான் குழந்தைகள் சிரித்து கொண்டே வருகின்றன. அன்றளந்த மலர்கள் போன்று இருக்கக்கூடிய, புஷ்பங்களாக இருக்கக்கூடிய, ஃப்ரெஷ் ஃப்ளவராக இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மிடம் வருகிறதென்றால் அன்றளந்த மலர்கள் ஆண்டவனைத்தான் போய் சேரும். அது போன்ற பூக்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களிடம் வருகிறதென்றால் உங்களுடைய தொழிலுடைய பெருமிதம், உங்களுடைய ஆசிரியப் பணியின் பெருமிதம் எவ்வாறு இருக்கிறது? ஆண்டவனுக்கு சமமாக இருக்கிறது. யூ ஆர் த கிரியேட்டர் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆசிரியப் பணி, அறப்பணி எல்லோரும் சொல்வார்கள், பலமுறை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அதனை உங்களுடைய அறையில் அமர்ந்து கொண்டு அமைதியாக ஆசிரியப் பணி, அறப்பணி, அதற்கே என்னை நான் அர்ப்பணிப்பேன் என்று கம்பீரமாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பாருங்கள். புது தெம்பு பிறக்கும். வீணான போட்டி வேண்டாம். மற்றவர்களுடன் உங்களை கம்பேர் செய்து கொள்ள வேண்டாம். ஒப்பிட்டு கொண்டு சிரமப்பட வேண்டாம். கம்பேரிசன் பிரிங்ஸ் கன்ஃபியூஷன். அது வேண்டாம். போட்டியிட வேண்டும் என்றால் பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்களுடன் போட்டி போடுவோம். ஒரு கதையை கூறி நிறைவு செய்கிறேன். ஒரு சிற்றரசர், அவருக்கு நல்லவர்களே கௌரவிக்க வேண்டும். என்னுடைய நாட்டில் மிகச்சிறந்தவர் யார், அவரை நான் கௌரவிக்க வேண்டும், அவருக்கு பாராட்டு பட்டம் வழங்க வேண்டும் என்று மந்திரியிடம் கூறினார். மந்திரி எல்லோரையும் தேர்ந்தெடுத்தார், ஒவ்வொருவராக தேர்ந்தெடுத்தார், அறிவித்தார், இது போன்று சன்மானம் செய்ய இருக்கிறார். யாரெல்லாம் சிறந்த ஆட்களோ அவர்கள் உங்களை நிரூபித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமை என்ன? அதில் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். முதலில் ஒருவர் வந்தார். அந்த அரசர் வரும்போது அரசர் அமர்ந்திருக்கிறார், மந்திரிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். முதலில் வந்தார். வந்தவுடன் எல்லோருமே அவரை கௌரவித்தார்கள், எல்லோருமே அவர்களை வணங்கினார்கள். ஏனென்றால் இவர்தான் பெரிய வீரன். தளபதியே எழுந்து நின்று அவரை வரவேற்றார். ஏனென்றால் இவர் இல்லாமல் போயிருந்தால் சென்ற போரில் நாம் அனைவரும் தோற்றிருப்போம். இவர்தான் முக்கியமான எதிரியை வீழ்த்தி நம்முடைய நாட்டிற்கு பக்கபலமாக இருந்து போரிட்டு வெற்றி பெறச் செய்தவர். இவரால் தான் நம்முடைய நாடு காப்பாற்ற பெற்றது. அதனால் இவரே சிறந்தவர் என்று தளபதி கூறினார். அப்படியா? அரசர் சொன்னார். உடனே அவருக்கு சன்மானம் வழங்கிவிடலாம் என்று சொன்னபோது அடுத்தவர் வந்தார். இவரை அமர்த்தி விட்டு அடுத்தவர் யார், அவர் யார்? அரசருக்கு கொஞ்சம் வேகம் கொடுத்து விட்டு அடுத்த வேலை பார்க்க வேண்டும் என்பது போல் அவர் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் அடுத்தவர் வந்தார். இவர் யார்? அரசர் கேட்டார். இவர் இங்கே இருக்கக்கூடிய பெரிய வைத்தியர், ஏராளமான மக்களை காப்பாற்றி இருக்கிறார். இவர் எங்கு இருக்கிறாரோ, எந்த இடத்தில் இருக்கிறாரோ
எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாடு சுபிக்ஷமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வருமுன் காக்கும் ஒரு பெரிய பணியில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு நோய் வருகிறதென்றால் அதற்கான அறிகுறிகள் எல்லாமே இவருக்கு தெரிந்துவிடும். திடீரென்று கொரோனா போன்று எதுவும் வந்துவிடாது. அப்படிப்பட்ட ஒரு வைத்தியர் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆனாலும் இவர் பணம் செய்வதில்லை. இலவசமாக கொடுப்பார். மக்களாக பார்த்து ஏதோ கொடுத்தார், அதை வாங்கிக் கொள்வார். ஏனென்றால் வைத்திய பணி வைத்தியோ நாராயண ஹரிஹி என்பார்கள். நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனே வைத்தியராகத்தான் இருக்கிறார். சிவபெருமானே வைத்தீஸ்வரனாக இருக்கிறார். அதுபோன்று அப்படிப்பட்ட பணியை நான் செய்வதால் நான் காசு வாங்க மாட்டேன் என்று சொல்லவர். அப்படியே இவ்வளோ நல்லவரா, இவருக்கே கொடுத்து விடலாம் என்று சொன்னபோது அடுத்தவர் வந்தார். அடுத்தவர் வந்து அவர் என்ன செய்கிறார்? இவர் நம் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான பூஜாரி. பூஜாரி என்றால் வெறும் சூடம் காட்டிவிட்டு விபூதி பிரசாதத்தை கொடுத்துவிட்டு செல்பவர் கிடையாது. மக்களின் குறைகளை கேட்டு அதை ஆண்டவனிடம் சென்று சொல்வார். ஆண்டவனிடம் முறையிடுவார், பிரார்த்தனை செய்வார். இவ்வளோ கஷ்டம் நம்முடைய மக்களுக்கு இருக்கிறதே, நீங்கள் அருள் புரியக்கூடாதா என்று கண்ணீருடன் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார். அப்படி செய்து ஏராளமான மக்களுக்கு அன்பையும் அருளையும் பெற்று தந்திருக்கிறார். ஓ, அவ்வளோ நல்லவரா! அரசரே விழுந்து வணங்கினார். அப்போ இவருக்கு கொடுத்து விடலாமா? இல்லை. 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். 4வது நபர் வந்தார். இவர் யார்? இவர் ஒரு வியாபாரி. மளிகை சாமான்களை நிறைய கொடுக்கிறார். எல்லா விதமான காய்கறிகள் எல்லாமே மக்களுக்கு நல்ல வகையில் நியாயமான விலையில் போய் சேர வேண்டும். கலப்படம் இருக்காது. சுத்தமான பொருளை வாங்கி விற்பார். அதாவது கெமிக்கல்ஸ் போட்ட பொருள் எல்லாம் வாங்க மாட்டார். வியாபாரம் பெருகினாலும் சரி, அது தேவையில்லை. மக்களுக்கு நல்ல பதார்த்தங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு அவர் செய்கிறவர். இப்போ இவருக்கும் கொடுத்துடலாமா? யாருக்கு கொடுப்பது? 4 பேரையும் பார்க்கிறார். சிறந்த மருத்துவர், சிறந்த போர் வீரர், சிறந்த ஒரு வியாபாரி, சிறந்த பூஜாரி. 4 தூண்கள் நம்முடைய நாட்டிற்கு. அப்போ 4 பேருக்கும் கொடுத்து விடலாமா? 4 பரிசுகளை கொடுத்து விடலாமா என்று அரசர் யோசிக்கும் போது அங்கு ஒரு வயதான ஒருவர் வருகிறார். அவர் பக்கத்தில் அவருக்கு துணையாக ஒருவர் வருகிறார். இந்த 4 பேரும் ஒவ்வொருவராக வந்தபோது அவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே அவரை வரவேற்றார்கள் அல்லது வணங்கினார்கள். அவமரியாதை யாரும் செய்யவில்லை. ஆனால் இந்த 5வது நபர், வயதானவர், விளவிளேரென்று இருந்தால், வேஷ்டியில் நல்ல திருமண் இட்டுக்கொண்டு வந்திருந்தார். வரும்போதே அரசரை தவிர பாக்கி எல்லோருமே எழுந்து நின்றார்கள். இந்த 4 நல்லவர்கள் கூட, அந்த 4 பேரும் எழுந்து அவரை வரவேற்றார்கள், வணங்கினார்கள். அரசரும் மந்திரியிடம் கேட்டார், யார் இவர் என்று. மந்திரி அதிபுத்திசாலி. அவர் சொன்னார், இவர் யாருமே அல்ல, இவர்தான் இந்த 4 பேருக்கும் ஆசிரியர். இந்த 4 பேரையும் உருவாக்கியவர் இவர்தான் என்றார். அரசர் கேள்வியே கேட்கவில்லை. தன்னுடைய அந்த சன்மானத்தை அவருடைய பாதங்களில் வைத்து வணங்கினார். இதுதான் ஆசிரியர் தொழிலில் முக்கியத்துவம். இந்த பெருமிதத்துடன் நாம் இருப்போம். அடுத்த வகுப்புகளில் அடுத்து எப்படியெல்லாம் நாம் போட்டியிடலாம், யூ வெர்சஸ் யூ, உங்களுக்கு நீங்களே போட்டி என்ற 5 நிலை போட்டிகளில் முதல் நிலையான யூ வெர்சஸ் அதர் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது பிற தொழில் செய்யும் நபர்களுடன் உங்களுடைய போட்டி எப்படி இருக்கிறது என்றால், எல்லோரையும் உருவாக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமிதம் ஆசிரியர் பணிக்கு உண்டு என்பதை நினைத்து கொண்டாலே, என்பதை புரிந்து கொண்டாலே, எப்படின்னா ஆசிரியர்கள் கல்வியையும் கலாச்சாரத்தையும் தந்து அவற்றை சமுதாயத்தில் காக்கும் காவல் தெய்வங்கள் என்று ஒரு அறிஞர் ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு பாராட்டு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசிரியர்களாகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து அடுத்த வகுப்பில் நாம் இன்னும் நிறைய பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.